நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோல சில முக்கியமான பங்குகளுடைய தகவல் இருக்கு. நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். அதுக்கப்புறம் வார அப்டேட் அதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாரிக்க மார்க்கெட் முக்கியமா நல்ல ஒரு கரெக்ஷன் மோட்ல இருக்கும்போது, என்னுடைய ஃபோக்கஸ் எதுல இருக்கு? நான் எப்படி இந்த ஸ்டாக் மார்க்கெட்ட அணுகுறேங்கிறத என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ பத்தி நான் உங்கள்ட்ட இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். ரொம்ப முக்கியமான வீடியோ. நேத்து போட்ட வீடியோல நெறைய நண்பர்கள் இன்னும் பார்க்கல. ஏன்னா வியூ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 110, 120 தான் போது. நம்ம போடுற சேனல்ல ஒவ்வொரு வீடியோவும் கன்டினியூவா பாருங்க. ஏன்னா நெறைய முக்கியமான இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்றோம். நீங்க நம்ம வீடியோ கன்டினியூவா பார்த்தா தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டுடைய சிச்சுவேஷன் கரெக்ட்டா மைக்ரோ டேட்டா எல்லாமே உங்களுக்கு அப்டேட் உங்கள்ட்ட இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்காண்டி. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி கடுமையான ஒரு செல்லிங் பிரஷரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த வார் இஷ்யூ மறுபடியும் பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 115க்கு மேல போயிருச்சு. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான்ல ஆயில் செக்டார்ல அடிக்கவும், ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ல உள்ள எல்லா கண்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆயில்ஸ் ரிஃபைனரில. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில் மேல போயிருச்சு. கேஸ் பிளான்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு. இந்த வார் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிவியரா போயிட்டுருக்கு. இது எங்க போய் முடியும்னு தெரியல. ரொம்ப கேர்ஃபுல்லா தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ட. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு வந்து பாயிண்ட் இவ்வளவுக்கு இறங்குனது கிடையாது. இன்னைக்கு கடுமையான ஒரு இது. நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோ போட்டிருக்கோம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு சப்போர்ட்ட பிரேக் பண்ணியிருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பேங்க் நிஃப்டியும் ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா சப்போர்ட் எடுத்துக்குன்னு சொல்லியிருந்தேன். 3 நாளா வந்து பார்த்தீங்கன்னா, இது 3மே இந்த 2 இண்டெக்ஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சப்போர்ட்ட உடைச்சிருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இண்டெக்ஸ் சப்போர்ட்ட உடைக்கல. ஆனா, இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் தான் ஆட்டோ இண்டெக்ஸுமே. முக்கியமா இன்னைக்கு பேங்க் வந்து இறங்குறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க். HDFC பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு சின்ன இஷ்யூ தான். பெரிய இஷ்யூவும் கிடையாது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப இதாயிருச்சு. நேத்தோட நம்ம வந்து டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன். HDFC ADR வந்து பார்த்தீங்கன்னா 7%க்கு மேல இருந்து. அதில என்னன்னா வந்து ஒரு சிஓ வந்து பார்த்தீங்கன்னா, ரிசைன் பண்ணி வேற ஒரு சிஓ எடுத்துட்டாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உள்ள சில பிரச்சனைகள்லாம் இருக்குங்கிற மாரி சொல்லவும், அது நெகட்டிவ் நியூஸ் ஆகி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, செல் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஆனா ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோ மெட்டீரியல் அதாவது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ப்ரூஃபும் இல்ல. மெட்டீரியல் ப்ரூஃப் எந்த ஒரு ப்ரூஃபும் இல்ல. அவங்க சொன்னது கம்ப்ளைண்ட்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்பிஐ. அது வந்து பார்த்தீங்கன்னா, காலையில கொஞ்சம் ரெக்கவர் ஆனுச்சு HDFC பேங்க். ஆனா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு செல்லிங் பிரஷர் தான் இருக்கு. HDFC பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜ் கேப் நம்முடைய லிஸ்ட்ல உள்ள ஸ்டாக் தான் HDFC பேங்க், ஐசிஐசிஐ பேங்க்லாம் இது ஐசிஐசிஐ பேங்கோட இது பஜாஜ் ஃபைனான்ஸு நல்ல ஒரு செல்லிங் இன்னைக்கும் கூட. இதில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு சுமார் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வாங்கி போட்டிருக்கு இன்னைக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். காசும் முடிஞ்சிருச்சு. இனிமே வந்து என்ன ஸ்டாக் வாங்குறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஏன்னா இருக்கிற காசு எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு. ஆமா. கையில இருக்க காசெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா, நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும் ஸ்டாக் மார்க்கெட்ல. இன்னைக்கு பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான சப்போர்ட்ட பிரேக் பண்ணியிருக்கு. ப்ரீவியஸ் சப்போர்ட்ட அதே மாரிக்கு HDFC பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் சப்போர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் பண்ணியிருக்கு. இனிமே பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வீக்லி குளோசிங்கு. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி இறங்குச்சுன்னா, கண்டிப்பா ஃபர்தரா இறங்குறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மிட் கேப் அடிச்சு துவச்சு எறிஞ்சுட்டாங்க. நேத்து தான் சொன்னேன் பெருமையா 2% 2% ஏறுனுச்சு. இன்னைக்கு அதோட 1% இந்தா வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு நமக்கு குடுத்து முடிச்சுட்டாங்க. மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 7:30 சனியன் தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆமா. நெக்ஸ்ட் 50 எல்லாமே இன்னைக்கு கடுமையான ஒரு செல்லிங்கு. ஸ்மால் கேப் 3% நேத்து தான் வந்து ஒரு 18% வந்தது இந்தியா விக்ஸ். இன்னைக்கு ஒரே நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, 22க்கு போயிருச்சு. மார்க்கெட்ல மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபியர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிருச்சு. நான் நேத்தே சொல்லியிருந்தேன். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, 23,800 பிரேக் பண்ணா மட்டும் தான் ஃபர்தர் மூவ் சொல்லியிருந்தேன். அங்கே ஒரு நேத்து மேல போயிட்டு கீழ குளோசிங் வச்சிருந்தான். இன்னைக்கு ஒரே நாள்லயே அந்த 800 பாயிண்ட்ட காலியாயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இண்டெக்ஸுமே நேத்து எப்படி எல்லா இண்டெக்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சோ, அதே மாரிக்கு இன்னைக்கு எந்த இண்டெக்ஸும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அந்த அளவுக்கு ஐடி, ஆட்டோ எல்லாம் கொலவெறியா அடிச்சு இன்னைக்கு தகர்த்து எறிஞ்சிருக்காங்க. ஆமா. வாங்க நம்ம ஸ்டாக் நியூஸ பார்க்கலாம். ஏன்னா வந்து எல்லா இண்டெக்ஸும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுனு தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிக்கஸ்ட் சிங்கிள் டே நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, 20 மந்த்ஸ் லோ வைப் அவுட் எடுத்து 13,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல காலின்னு சொல்லியிருக்காங்க. அது முக்கியமான லார்ஜ் கேப் பஜாஜ் ஃபைனான்ஸ், HDFC பேங்க், பஜாஜ் ஃபின்சர்வ், HCL, சேஃப்லா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு டவுனு. ஆமா, இத எதிர்பார்த்தது தான். இன்னும் கூட டவுன் ஆகுறதுக்கு தான் சான்ஸ் அதிகமா இருக்கு. ரொம்ப சிவியரா போயிட்டுருக்கு ஜியோ பாலிடிக்ஸு. டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து நம்ம ஒரு இது பார்த்திருந்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐயோட வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்லைன் ரீடெய்லிங் டிரான்ஸ்மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இது டிசிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வச்சு செஞ்சுட்டு தான் இருக்காங்க இன்னைக்கும் கூட. ஆமா. யார் யாருக்கு எந்த ஸ்டாக் மேல ரொம்ப காதல், லவ் இருக்கோ, அந்த ஸ்டாக் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல வந்துருச்சுங்க. போயிட்டு நீங்க அத வாங்கி உங்க போர்ட்ஃபோலியோல வாங்கினா வச்சுக்கங்க. நெறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுனு.
டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 52 வாரம் லோ. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2023 லோ. ஆமா. இந்த ஏரியா லோக்கு அதையும் கீழ பிரேக் அவுட் பண்ணி மேல கீழ போயிட்டுருக்குன்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. 5 வருஷம் சார்ட்ட போட்டு பார்க்கலாம் டிசிஎஸ். 5 வருஷம் சார்ட் போட்டாலுமே கீழ தான் இன்னும் வரல. 6 வருஷம் சார்ட் போட்டாலுமே டிசிஎஸ் இந்த ரேஞ்சு வருதான்னு பார்க்கலாம். இந்த ரேஞ்செல்லாம் க்ளோஸ் பண்ணிருச்சு. இதுதான் நம்ம சொன்ன ரேஞ்சு. இதுதான் இந்த ரேஞ்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம் வருதான்ட்டு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2023 லோ டிசிஎஸ். 2019 லோ. ஆமா. இதுவரைக்கும் இல்லாத ஒரு சரிவு டிசிஎஸ்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ் ஈரான் வார் வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாம் உள்ளதான். அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கேஸ் ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு டவுனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சோலார் ஸ்டாக்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. வாரி நேத்து நல்ல அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். நேத்து வாரி சொல்லியிருந்தேன். ஒரு டபுள் டாப் மார்க்கெட் போட்டிருக்குங்கன்னு சொல்லிட்டு. ஆனா, இன்னைக்கு வந்து பெருசா ஒண்ணும் ஏறல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரீமியர் எனர்ஜி பிரீமியர் எனர்ஜி அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏறல. ஆனா, அந்த ஏசிஎம்இ சோலார் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்லாவே ஏறிருக்குங்க. ஏன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, சோலார் செக்டார்ல உள்ளது இன்னைக்கு 6% இவ்வளோ பெரிய கிராஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இவனுக்கு வந்து பாருங்க, நல்ல ஒரு குளு குளுன்னு இருக்காப்புல ஆளு. நல்லா டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னா, மேல ஏறிட்டு இருக்காங்க. என்ன இந்த ஸ்டாக் இந்த அனலைஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா, ரொம்ப கடன் இருக்கனால என்ட்ரு ஆகல இந்த ஸ்டாக்ல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராம் ஃபைனான்ஸு. இன்னைக்கு தான் நம்ம வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டாக்கு. இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கரெக்ஷன் குடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா, பஜாஜ் ஃபைனான்ஸு மத்த இதெல்லாம் இறங்குன மாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இறங்கவே இல்ல. இன்னைக்கு கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. ஆமா. பார்த்தீங்கன்னா, இன்னும் அது டவுன் ஆன ஹைல தான் இருக்கு இந்த ஸ்டாக் நல்லா. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். 52 வார லோக்கு பார்த்து இது எங்க இருக்கு? ரொம்ப ஹைல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. இன்னும் இது வர வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்கு. அதனால வெயிட் பண்ணாலும் பார்க்கலாம். இன்னைக்கு கோல்டு ட்ராப்பு அதே மாரிக்க சில்வரும் ட்ராப்பு. கோல்டு, சில்வர் வந்து இப்ப லாஸ்ட்டு வந்து புல் ரன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் விட்டுருப்பீங்க. இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு கொஞ்சமா என்ட்ரு ஆயிருக்கேன். ஆமா. ஏன்னா கோல்டு இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல தான் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் கூட கீழ இறங்க சான்ஸ் அதிகமா இருக்கு. அதனால ஜஸ்ட் ஒரு இதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டுக்காண்டி கோல்டு இன்னைக்கு தான் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இன்னும் கீழ இறங்க சான்ஸ் அதிகமா இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் செக்டார்ல உள்ள ஸ்டாக்கு HPCL வந்து பார்த்தீங்கன்னா, 52 வரலவும் சொல்லியிருக்காங்க. அத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். HDFC பேங்க் நம்ம பார்த்துட்டோம். பட்டேல் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 910 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, அதி பாதாளத்தில போயிருச்சு. நான் அந்த ஸ்டாக் வச்சிருக்கேன். ஆமா. ரொம்ப டவுன்ல போயிருச்சுங்க இந்த ஸ்டாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா. எவ்வளோ டவுன்ல போயிருக்கு. இதுவரைக்கும் இல்லாத ஒரு டவுனு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்துரும் உங்களுக்கு 2023 லோக்கு வந்துரும் உங்களுக்கு. ஸ்டாக் லாஸ்ட் ரிசல்ட் ஓரளவுக்கு நல்லா தான் குடுத்துருந்தாங்க. அந்த பெருசா ஒண்ணும் ரொம்ப இதெல்லாம் கிடையாது. இதுவரைக்கும் செல்லிங் இதெல்லாம் கிடையாது. கடனும் நெறைய குறைச்சிருக்காங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடிய விட கடன் இப்ப ரொம்ப கம்மியா இருக்கு. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்கு. பெக் ரேஷியோ நல்லா இருக்கு. ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. என்ன கவர்ன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, மணி ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா, இன்ஃப்ரால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்டாக்குக்குலாம் நல்லது. ஆர்டர் கிடைச்சிருக்கு. ரீசென்ட்டா 2, 3 ஆர்டர் கிடைச்சிட்டே இருக்கு. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆமா. புரமோட்டர் ஹோல்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் கம்மியா தான் வச்சிருக்காங்க இதுல. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இருக்கு. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. பப்ளிக்ட்ட தான் அதிகமா இருக்கு. அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்கங்க. பிஹெச்எல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3604 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்றாங்க பாரத் கோல்ல. பாரத் கோல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். புதுசா வந்து ஐபிஓ வந்ததுன்னு நெனைக்கிறேன் இந்த ஸ்டாக்கு. லாஸ் மேக்கிங் கம்பெனி தான். பாரத் குக்கிங் கோல்ன்னு நெனைக்கிறேன். இதுதான் நெனைக்கிறேன். இன்னைக்கு ஒரு 2% மேல ஒரு டவுனு. இடையில கொஞ்சம் ஏறிட்டு அதுக்கப்புறம் டவுனு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பியூசி ஸ்டாக் தான். அப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வச்சிருக்காங்க. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. என்பிசிசிக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 5800 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான்ல வந்து பார்த்தீங்கன்னா, மண்டபம் சென்டர் வந்து கட்டுறாங்க. என்பிசிசி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 6% ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்விங்குக்காண்டு வாங்கியிருக்கேன். நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி வீடியோல. நம்முடைய ஃபாலோ பண்ற நண்பர்களுக்கு தெரியும். ஒரு 800 கோடி மிகப்பெரிய ஒரு ஆர்டர்ன்னு சொல்லலாம். ப்ராஜெக்ட் அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா, ரிவைஸ்டு ப்ராஜெக்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, 5800 ப்ரீவியஸ்ல வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, 3700 இருந்துச்சு. இப்போ கூட்டியிருக்காங்க 5800 கோடி. மிகப்பெரிய ஒரு ஆர்டர்ன்னு சொல்லலாம் என்பிசிசிக்கு. இப்போ நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு. இந்த ஸ்டாக் லாஸ்ட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே குடுத்துருந்தாங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்ப பி வந்து பார்த்தீங்கன்னா, அதோடைய மீடியம் பி மேக்ஸிமம் பி வந்து பார்த்தீங்கன்னா, 39 இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு. இன்னும் கூட மார்க்கெட்ல டவுன் வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு இந்த ஸ்டாக்லாம். இந்த ஸ்டாக் ரீசென்ட் லோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோ இதுவரைக்கும் வரதுக்கு கூட சான்ஸ் அதிகமா இருக்கு. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே குடுத்துருந்தாங்க. நம்ம பார்த்துருந்தோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க என்பிசிசிக்கு வந்து. 310 கோடி 319 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு. அது 2 ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஆயில் இண்டியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர் அந்த 2 வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. 227 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் இண்டியாவும், 83 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர். இன்னும் மறுபடியும் ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க.
நெறைய ஆர்டர் கிடைச்சிருக்கு. என்பிசிசி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டார்ல வந்து டபுள் டாப் இந்த ஸ்டாக்க பார்த்தே தெரியும். நல்ல ஒரு டபுள் டாப் போட்டு நல்லா கீழ இறங்கிருச்சு. நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்குவோம் இந்த ஸ்டாக்க. இன்டெல்லிக் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. கனடியன் கிரெடிட் யூனியன்ட்ட டீல் ஆஃப் ஏஐ லெண்டிங் சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபாஸ்ட் நியூஸ்ன்னு சொல்லலாம். டார்கெட் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 17,000 சொல்லியிருக்காங்க. இது ஒரு அருமையான ஒரு நியூஸ் தான். இந்த ஐடி செக்டாருக்கு உள்ள ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து முக்கியமா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ற செக்டாரு, ஃபோக்கஸ் பண்ற ஸ்டாக்கு எதுன்னா, முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. கெயில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டவுன் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா, என்ட்ட அதிகமாலாம் கிடையாது. சும்மா ஒரு 20 ஸ்டாக் தான் வச்சிருந்தேன். இப்ப இறங்க, இறங்க முன்னாடி கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். இப்ப இறங்க, இறங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணிட்டே இருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, 5.5% டிவிடெண்ட் குடுக்குது. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப்ல தாங்க. ஏன்னு சொன்னேன்னா, லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்ல. அதாவது மிட் கேப்பு, அது லார்ஜ் கேப் ஏறுன அளவுக்கு ஸ்மால் கேப் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அதனால என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்ப என்ட்ட ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, 60% வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப் இருக்கு. அத ரெட்யூஸ் பண்ணி ஒரு 40 ஆக்கிட்டு, ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பும், லார்ஜ் கேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 60% ஆக்கலாங்கிறதுனால, இப்ப வந்து என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா லார்ஜ் கேப்ல தான். கெயிலு நல்ல ஒரு அருமையான டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் ஐஓசி இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 3.5% மேல இறங்கியிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, 52 வார லோக்கு பக்கத்தில தான் வந்துட்டு இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா, 4.5% உள்ள ஸ்டாக் தான். அதுக்கப்புறம் இந்த செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிபிசிஎல் இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இறங்கிட்டு வந்துட்டு இருக்கு. இன்னும் கூட இறங்கணுங்க. இன்னும் 52 வார லோக்கு பக்கத்துலலாம் வரல. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு 6% டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஹெச்பிசிஎல் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் 52 வார லோக்கு பக்கத்தில இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா, இன்னும் கூட இறங்குனா நல்லாருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு 300க்கு கீழ வந்துச்சுன்னா, இன்னும் கூட நான் எதிர்பார்க்கிறேன் இந்த ஸ்டாக்க. எப்போதுமே ஒரு ஸ்டாக்க வாங்குறதுக்கு முன்னாடி, எதனால வாங்குறீங்க? என்கிட்ட ஸ்ட்ராங் ரீசன் இருக்கும். எத்தன வருஷமா இந்த ஸ்டாக்க ஹோல்ட் பண்ண போறீங்க? என்னென்ன பிரச்சனைகள் இந்த ஸ்டாக்ல இருக்குங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வாரனால வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் பிரைஸ் கூடிக்கிட்டே இருக்கு. நம்ம டிவிடெண்ட்க்கு இந்த ஸ்டாக்க வாங்குறோம்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகுறதுக்கு 1 வருஷம் ஆகலாம். இல்ல 2 வருஷம் ஆகலாம். அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பொறுமையா இந்த ஸ்டாக்க வச்சிருந்துட்டு, நம்ம டிவிடெண்ட் வாங்கிட்டு நல்ல ஒரு புல் பேக் வரும்போது, இந்த ஸ்டாக்கெல்லாம் ஆயில் பிரைஸ் கீழ இறங்கும்போது, இந்த ஸ்டாக்லாம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ வந்து நம்ம ப்ராஃபிட்டும் புக் பண்ணலாம். இந்த மார்க்கெட் சினாரியோல நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு ஸ்டாக்க, ஒரு கம்பெனிய நீங்க அணுகி, நல்ல ஒரு முறையில நீங்க வாங்குனீங்கன்னா, ஒரு வெல்த்த கிரியேட் பண்ணலாம். இந்த மாரி ஒரு புரிதலோட ஒரு ஸ்டாக்க, ஒரு கம்பெனிய வாங்குங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப்ல பார்க்கும்போது HDFC ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்முடைய ஃபோக்கஸ்ல உள்ள ஸ்டாக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்குங்க. பஜாஜ் ஃபைனான்ஸு முக்கியமா 2 ஒரு முக்கியமான சப்போர்ட்ட உடைச்சிருக்கு. பேங்க் நிஃப்டி முக்கியமான சப்போர்ட்ட உடைச்சிருக்கு. அதனால ஃபர்தரா வந்து நாளைக்கு வீக்லி குளோசிங்கு, நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் டவுன் ஆனுச்சுன்னா, கண்டிப்பா இன்னும் கூட பேங்க் நிஃப்டிலாம் இறங்குறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பொறுமையா எஸ்ஐபி முறையில நீங்க அ இதில நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எஸ்ஐபில வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜியோ ஃபைனான்ஸு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாட்ச் லிஸ்ட்ல உள்ள ஸ்டாக்கு தான் இதுவும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு லார்ஜ் கேப்ல உள்ள ஸ்டாக்கு. புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் இது பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, Zomato வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் வாட்ச் லிஸ்ட்ல. இது வந்து வாட்ச் லிஸ்ட்ல வந்திருக்கு இந்த ஸ்டாக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு. இன்னும் கூட டவுன் ஆனுச்சுன்னா நல்லாருக்கும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த 52 வார லோக்கு பக்கத்தில வரதுக்காண்டி. அதுக்கப்புறம் சிப்லா வந்து பார்த்தீங்கன்னா, 52 வாரம் பக்கத்தில இருக்கு. ஃபார்மா ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிப்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கம்பெனி லார்ஜ் கேப்புங்க. நெறைய நண்பர்கள் நாட்கோ ஃபார்மா, சைடு லைஃப்ஸ்லாம் வச்சிருப்பீங்க. என்கிட்ட வந்து ஃபார்மால வந்து பார்த்தீங்கன்னா, ரெட்டி மட்டும் தான் இருக்கு. அது சிப்ல ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா வந்திருக்கு. நான் கூட இன்னும் ஒரு டவுன் ஆகும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பார்ப்போம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு. நான் ஃபார்மா இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் புல்லிஷ் மோட்ல இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டல் ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுனு. இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த ஸ்டாக் வரல. ஏன்னா மெட்டல் ஸ்டாக்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக்லாம் இருக்குங்க. இந்துஸ்தான் ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, 5% டிவிடெண்ட் குடுக்குறாங்க. இன்னும் 52 வார லோக்கு பக்கத்தில வரல. இன்னும் வரட்டும் வெயிட் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ்தான் காப்பர் நல்ல ஒரு மூவ்மெண்ட்ட குடுக்குற ஸ்டாக் தான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கீழ வரணும். ஏன்னா டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது கம்மியா தான் குடுக்குறாங்க. அடுத்தது வேதாந்தா. வேதாந்தா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னும் கீழ வரவே இல்ல. இதில மெட்டல் ஸ்டாக்ல நெறைய ஸ்டாக் இருக்குங்க. டாடா ஸ்டீல் இதெல்லாம் இருக்கு. வேதாந்தா நல்ல ஒரு டிவிடெண்ட். இன்னைக்கு கூட ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுக்குறாங்க. இண்டீரியன் டிவிடெண்ட் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மார்ச்
28ஓ, 30ஓ வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் டிவிடெண்ட் எவ்வளோன்ட்டு அனௌன்ஸ்மென்ட் பண்ணல. இந்த மாரிக்க நான் எப்படி என்னுடைய கோல் வந்து செட் பண்ணி, எந்தெந்த செக்டார்ல இந்த சரிவுல நான் ஃபோக்கஸ் பண்றேன்னு நான் வந்து முடிவு பண்ணியிருக்கனோ, அதே மாரிக்க நீங்களும் உங்க போர்ட்ஃபோலியோ அனலைஸ் பண்ணி, உங்களுக்கு எந்த செக்டார் மேல நல்ல ஒரு ஹோப் இருக்கோ, அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஹோப் இருக்கோ, அத நீங்க ஒரு நோட்ல எழுதி, இந்த மாரிக்கு அனலைஸ் பண்ணி, நீங்களும் அது மாரிக்கு நல்ல ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி வெல்த்த கிரியேட் பண்ணணும் தான் என்னுடைய ஆசை. இந்த வீடியோல நெறைய முக்கியமான தகவல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நண்பர்களே. இந்த தகவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய பேரு நம்ம யூடியூப் சேனல பார்க்குறீங்க. ஆனா விட்டு, விட்டு பார்க்குறீங்க. நேத்து போட்ட வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100, 120, 130 அந்த மாரிக்கு தான் வியூ போது. நம்ம வீடியோ வந்து கன்டினியூவா பாருங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி எத பத்தி நான் டிஸ்கஸ் பண்றோங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மார்க்கெட்ல ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால தான் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பார்க்குறீங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, லைக்கே குடுக்க மாட்றீங்க. நீங்க எந்த அளவுக்கு லைக் குடுக்குறீங்களோ, அப்பதான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் போய் சேரும். அதனால சொல்றேன். அதனால அதிகமா லைக் குடுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனல் கன்டென்ட் தாங்க. நான் வந்து செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது. எந்த ஒரு ஸ்டாக்க நீங்க வாங்குறதாலும், விக்கிறதுனாலும் நல்ல ஒரு செபி ரிசர்ச் அட்வைசர் கேட்டு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம சொல்றது எப்போன்னு தான் நிதானம் தேவை, பொறுமை தேவை. நன்றி நண்பர்களே!